இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே நமது தவ முயற்சியின் இரண்டாவது நாளாக, இரண்டாவது வாரமாக நாம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் சுரண்டை பங்கு ஆலயத்திற்கு நமது பங்கு மகன் அருட்தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்கள் பணி செய்கிற இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். தந்தை அவரிடம் நான் தங்களது ஆலயத்திற்கு பங்கு மக்களோடு நடைபயணம் வர வேண்டும் என்று கேட்டபொழுது உடனடியாக அன்போடு வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அத்தோடு மட்டுமல்ல, ஊர் மக்கள் மிகச்சிறந்தவர்கள், உங்களுக்கு எது நாங்கள் ரெடி செய்து தர வேண்டும் அதையெல்லாம் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள், நாங்கள் அன்போடு செய்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், எங்களுக்காக நீங்கள் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், அது எங்களுக்கு போதும். இது தவக்காலம், வேறு நாட்களாக இருந்திருந்தால் நாங்கள் வேறு எதுவெல்லாமோ கேட்டிருப்போம். இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கோயில் கட்டணும், ஒரு 10 கோடி மட்டும் கொடுங்க அப்படின்னு. அவ்வளோதானா? தருகிறேன் என்று சொன்னார்கள். போகும்போது தருவாங்க, அதுக்கு தான் பஸ்ஸு கொண்டு சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட தந்தை அவர்கள் அன்போடு நம்மை வரவேற்று நமக்கு தேநீர் வழங்கி இன்னும் இந்த திருப்பலிலே நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் 500 பேருக்கு மேலாக நாம் மேலும் ஞானபுரம் ஆலயத்திற்கு சென்று நடை பயணம் தவ முயற்சி கலந்து கொண்டோம். ஆண்டவர் நமக்கு நிறைந்த அருள் வரங்களை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் இங்கு வருகிற பொழுது அந்த சாலை அதிகமான பஸ் போக்குவரத்து, மக்கள் போக்குவரத்து உள்ள இடம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அழைத்து வந்திருக்கிறார், எவ்வித குறையுமின்றி அழைத்து வந்திருக்கிறார். இதில் சிறப்பாக நமது பங்கு மக்களை பாராட்ட வேண்டும். ஆர்வத்தோடு, விசுவாசத்தோடு, பக்தியோடு நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். நிச்சயமாக அங்கிருந்து நாம் இங்கு வந்திருக்கிறோம். 2 பக்கமும் அந்தோணியார் தான். எனவே அந்த நம்ம அகரகட்ட அந்தோணியார் காலையிலே சுரண்ட அந்தோணியார்கிட்ட பேசியிருப்பார். அதனால் நிச்சயமாக நமக்கு கரங்களில் தவழ்கிற குழந்தை இயேசு வழியாக நமக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு கரம் தட்டி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அவர் எங்கும் இருக்கிறார். இன்றைக்கும் பல அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நற்செய்தி பணியிலே இன்னும் அவர் சிறந்த செயல் புரிந்து கொண்டு இருக்கிறார். எனவே பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு கரம் தட்டி நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இன்று நமது பங்கு மகன் அருட்தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்கள் நமக்காக திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள், நமக்காக ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த திருப்பலியிலே தந்தைக்காக ஜெபிக்கிறோம். தந்தையினுடைய பங்கு மக்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இன்னும் சிறப்பாக நீங்கள் இந்த தவ காலத்தில் எந்த நாளிலும் நீங்கள் உங்களது பங்கு மக்களை அழைத்து அங்கு அகரக்கட்டுக்கு வரலாம். நிச்சயமாக ஜோசப் ராஜன் பெற்றோர்கள் எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள், நாமும் செய்ய தயாராக இருக்கிறோம். எனவே உங்களையும் நாங்கள் அன்போடு அழைத்து இந்த நாளில் எங்களை பாசத்தோடு
எங்களை வரவேற்ற உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கு மக்கள், சுரண்டை பங்கு மக்கள் அருமையான மக்கள், எனக்கு நன்றாக தெரியும். நான் வாடியூரில் இருக்கிற பொழுதெல்லாம் இங்கு அடிக்கடி வந்திருக்கிறேன். இன்னும் யூடியூப் மூலமாக உங்களை அதிகம் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் உங்களது அன்பை மக்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த தேநீர் அதன் மூலமாக நான் கண்டிருக்கிறேன். பங்கு மக்கள் அனைவருக்கும், சுரண்டை பங்கு மக்கள் அனைவருக்கும், சிறப்பாக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு பெற்றுத்தரும் மனமாற்றத்தின் காலமாகிய தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தன்னை பலியிடுவதற்காக தேவையான விறகுகளை தாமே சுமந்து சென்ற ஈசாக்கை போல நமக்காக சிலுவையை சுமந்த இயேசுவின் அன்பையும் தியாகத்தையும் நமக்கு காட்டுகிறது இன்றைய வழிபாடு. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் இயேசுவின் அன்பை அன்றாடம் உணர்ந்து கடவுளை நோக்கி திரும்பி வரும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து குறிப்பாக சுரண்டை எல் ஆரோக்கியசாமி அவர்களின் 3வது ஆண்டு நினைவு நாளிலே அன்னாரது ஆன்மைகளை பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். குறிப்பாக நடைவயணமாக இந்த நாளிலே இதோ மலைக்கோவில் திருவிழாவாக இருந்தாலும் கூட இந்த திருநாட்களை எல்லாம் முடித்துவிட்டு வந்து இந்த மாலை பொழுதிலே ஏதோ 2.5 மணி நேரமாக நடந்து ஆண்டவருடைய திருப்பாதம் தேடி 13 கிலோமீட்டர் ஆண்டவருடைய பேரருளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அகரகட்டில் இருக்கிற இறை மக்கள், அருள் சகோதரிகள், ஊர் பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், குறிப்பாக நம்முடைய இந்த பங்கு தந்தை அலாசி சொரைராஜ் அனைவருக்காகவும் இந்த பள்ளியிலே நாம் சிறப்பான முறையிலே ஜெபிக்க இருக்கிறோம். இதோ அருமையான முறையிலே வருகை தந்த இவர்களை வரவேற்று இதோ சிறப்பான முறையிலே இந்த உபசரிப்புகளை செய்து இந்த ஆலய வளாகத்தை தூய்மையாக வைத்திருந்து இதோ அதற்கான நீர் பயன்பாடுகள், தூய்மை பயன்பாடுகள், இதோ அமர்வதற்கான வாய்ப்பு வசதிகள் என்று எல்லாவற்றையும் பாசத்தோடு ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய சுரண்டை ஊர் பொறுப்பாளர்கள், குறிப்பாக தூய் அந்தோணியார் ஜபக்குழு உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், ஆலய நிர்வாக பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்காகவும் நாம் இப்போது ஜெபிக்க இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோம். நம்முடைய இதய பகுதியிலே கரம் குவித்துக் கொள்வோம். நம்முடைய இதய பகுதியிலே கரம் குவித்து இதோ இந்த இடத்தினுடைய புனிதத்தை நாம் உணர்ந்து பார்ப்போம். இந்த இடம் குறிப்பாக தூய் அந்தோணியார் ஆட்சி செய்கின்ற இடம். தூய் அந்தோணியாருடைய திருவுடல் மாட்சியோடு இருக்கிறது. இதோ இந்த ஆலயத்திலே அந்தோணியாரின் திருவுடல் வந்த நாளிலிருந்து நடைபெறுகிற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஏராளம் ஏராளம். இதோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நின்று எனக்கு நலம் கிடைத்தது, சுகம் கிடைத்தது, ஆண்டவரே நீர் என்னை தொட்டீர், ஆசீர்வதித்தீர், இந்த இடத்திலே நான் வேண்டி நின்றேன், கண்ணீரோடு நின்றேன், கரமேந்தி நின்றேன், முழந்தால் படியிட்டு ஜெபித்தேன், உருக்கத்தோடு நின்றேன், இந்த கண்ணாடி பெட்டியிலே கை வைத்து என்னுடைய குடும்பம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். இதோ எனக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் நீரே தந்தீர், என்னுடைய வாழ்விலே விளக்கேற்றி வைத்தீர். இதோ மூட்டி கடந்த கதவுகள் எல்லாம் திறக்கின்ற திருமண காரியங்கள், குழந்தை பேறுகள், கடன் பிரச்சனைகள் தீர்வது, மன நோய்கள் தீர்வது, உடல் நோய்கள் தீர்வது, குடும்பத்தில் அமைதி சமாதானம் பெற்றுக்கொள்ளுதல் என்று ஆசீர்வாதத்திற்குரிய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே இயேசுவே என் தகப்பனே தூய் அந்தோணியார் வழியாக கொடான கோடி அதிசயங்களை இந்த இடத்துல எங்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறீரே. நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். குறிப்பாக இதோ இந்த நாளுக்காக, இந்த நடை பயணத்திற்காக, இந்த உற்சாகத்திற்காக, இந்த ஆன்மீக தியாகத்திற்காக இதோ இதை முன்னிட்டு ஆண்டவரே இந்த அன்பு குழந்தைகள் எல்லாரும்
எல்லோரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும். ஒருவருக்காக மழை பெய்கிற பொழுது இதோ அந்த இடத்துல எல்லோரும் பலன் பெறுகிறார்கள். ஒரே ஒரு விளக்கு எரிகிறது, அந்த அறை முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறது. இதோ தெருவிலே ஒரு விளக்கு எரிகிறது, அந்த தெரு முழுவதும் பயன்பெறுகிறது. அதுபோல ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய அன்பு குழந்தைகள் இந்த நாளிலே மேற்கொண்ட அந்த நடைபயணத்தை முன்னிட்டு இதோ இந்த பகுதியில் இருக்கிற எங்கள் அருகில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா குடும்பங்களிலும் வேண்டி விரும்பி நிற்கிற, இது ஆசீரோடு கண்ணீர் வைத்து நிற்கிற, கடவுள் எனக்கு செவிசாய்க்க மாட்டாரா, கடவுளின் கண்கள் என்னை காணாதா, கடவுளின் கரம் என்னை தொடாதா என்று நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த பாச குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இதோ அந்த நடைபயணத்தை முன்னிட்டு நல்லா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் தியாகம் செய்து வந்திருக்கிறேன், உம்முடைய பிள்ளை நான், என் அன்பை வெளிக்காட்டி இருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என்னுடைய இதயத்திற்குள் இருக்கிற இருளெல்லாம் போக்கி, அவநம்பிக்கை எல்லாம் போக்கி என்னுடைய இதயத்திற்குள்ளே ஒளியேற்றுவீரா? என்னுடைய இதயத்திற்குள்ளே நம்பிக்கை விளக்கையும் இதோ உற்சாகமான முறையிலே தருவீரா? பல தகப்பனே, நன்மையின் கடவுளே, உம்முடைய பிள்ளையாய் நிற்கிறேன், கண்ணீரோடு நிற்கிறேன். வாழ்விலே இனி என்னாலும் மகிழ்ச்சி மட்டும் உண்டு. எசையா புத்தகத்தில் சொல்லுகிறீரே, நீ கண்ணீரோடு விதைத்தாய், மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வாய் என்று சொல்லி இதோ அந்த மகிழ்ச்சியை, அந்த உற்சாகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை என் அன்பு குழந்தைகளுக்கு நிறைவாய் தரும். இதோ உன்னுடைய நிலத்தில் இருந்த முட்செடிகள் எல்லாம் புடுங்கப்பட்டு இனி கேதுரு மரங்கள் உயர்ந்து வளர்ந்து நிற்கும் என்று வாக்கு கொடுத்தீரே. இது என்னுடைய வாழ்வின் பக்கங்களில் கிடக்கிற எல்லா முட்களும், காயப்படுத்துகிற எல்லா காரியங்களும், மனிதர்களும் அகற்றப்பட்டு எங்கள் வாழ்க்கை பகுதியில், எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளே இதோ குளுமை தருகிற கேதுரு மரங்களைப் போல, உயர்ந்து வளர்கிற கேதுரு மரங்களைப் போன்ற ஆசீர்வாதத்திற்குரிய மனிதர்கள் எங்களுக்குள், என் பிள்ளை, என் கணவன், என் மனைவி, என் சகோதரன், என்னோடு வாழ்கிற என் அண்டை அயலார் இதோ உயர்ந்து செழுமையாய் நின்று எங்கள் தோட்டம் பசுந்தோட்டமாய் உயர்ந்து நிற்க, இதோ நிலைத்து நிற்க, கனி தருகின்ற காரியமாய் நிற்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, பால்பட்டு கிடக்கின்ற நிலம் என்று இனி நீ சொல்லப்பட மாட்டாய். இதோ திராட்சை பழங்களை ஒவ்வொரு நிலையிலும் நீ அறுத்து சேர்க்கிற, இதோ ரசம் பிழிந்து கொழுமையில் வாழுகிற, செழுமையில் வாழுகிற உன்னதத்தை உனக்கு தருவேன். பால்பட்ட பூமி என்று உன்னுடைய வீடு இனி சொல்லப்படாது என்று சொன்னீரே தகப்பனே. இதோ பால்பட்டு நிற்கிறேன், இதோ கண்ணீரோடு, வருத்தத்தோடு, துன்பப்பட்டு, அவமானப்பட்டு நிற்கிற அந்த அன்பு குழந்தைகளுக்கு இந்த வார்த்தை இந்த நேரத்தில் பலன் தருவதாக, அருள் தருவதாக. அப்படியே ஜெபிச்சுட்டே வாங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டே வாங்க. ஆண்டவர்கிட்ட இந்த மாலை பொழுது, இந்த ஆசீர்வாதத்தின் பொழுது நிறைவை தர, உன்னதத்தை தர அப்படியே ஒப்பு கொடுப்பாம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நன்மையின் தெய்வமே, உங்கள் அன்பு பிள்ளைகளுடைய இந்த வேண்டுதலை, இந்த ஜெபத்தை, இந்த கண்ணீரை, இந்த கவலையை நீர்தாமே ஏற்றுக்கொண்டு உன்னத வல்லமையிலும் ஆற்றலிலும் வழிநடத்துவீராக. ஆமேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இத்தகைய பேராற்றலால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது விருப்பத்திற்கேற்ப பணிபுரிவதில் ஆர்வமுடன் நாங்கள் இருக்க உம்மை புகழ்கின்றோம். இத்தாவ காலத்தில் நாங்கள் உமக்கு என்றென்றும் பணிபுரிந்து இதனால் உமது பேராற்றலாலும் பேரன்பாலும் நிரப்பப்படுவோமாக.
உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நம்பிக்கையின் தந்தையாகிய ஆபிரகாமிற்கு கடவுள் உன்னை பலுகி பெருகச் செய்வேன் என்று வாக்குறுதி தந்தபொழுது நம்புவதற்கு துளியும் வாய்ப்பில்லாத சூழலில் இருந்தார். ஆனால் அதை கடவுளின் வார்த்தையை நம்பி ஏற்றார். மீண்டும் கடவுள் ஒரே மகனை பலியாக கேட்கிற பொழுதும் தனது நம்பிக்கையில் நிலைத்திருந்து கீழ்ப்படிந்த ஆபிரகாமை குறித்து முதல் வாசகத்தில் கேட்போம். முதல் வாசகம். நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை திருவசனங்கள் 1 முதல் 2, மேலும் 9 முதல் 13, 15 முதல் 18. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை திருவசனங்கள் 1 முதல் 2, மேலும் 9 முதல் 13, 15 முதல் 18. அந்நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டுகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டளையின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர் இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலி ஆக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சிறகு
முன்னுரை. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற ஆழமான நம்பிக்கையை புனித பவுலுக்கு தொடர்ந்து பணி செய்ய ஆற்றல் தந்தது. அதுபோல நம்முடைய வாழ்விலும் நமக்கு சார்பாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையை கொண்டு நமது வாழ்வை நடத்தி செல்ல அழைக்கும் புனித பவுலின் வார்த்தைகளை 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 31 முதல் 34 வரை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 31 முதல் 34 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவருக்கு செவி சாயுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2 முதல் 10 முடிய. தூய மார்க்கு அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்து நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது.
உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலத்தினுடைய 2வது வாரத்தில் இதோ நமக்கு கொடுக்கப்படுகிற ஆழமான வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, இறை வார்த்தை இதுதான். எல்லோரும் சேர்ந்து நாம் அப்படியே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த வசனம் மனதில் பதிய வேண்டும், வேறொன்றும் தேவையில்லை. இதோ இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதி. இயேசு கிறிஸ்து அப்போது சொன்னார், மானுட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்ட எதையும் எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மானுட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் அனுபவிக்கின்ற எதையும், நீங்கள் கண்ட எதையும், நீங்கள் உள்வாங்கிய எதையும் யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னார். இதோ அவர்களுக்கு அதை கட்டளையாக கொடுத்தார். அவர்கள் இந்த வார்த்தையை அப்படியே மனத்தில் இருத்தி, எந்த வார்த்தையை? எந்த வார்த்தையை? சத்தமாக சொல்லுங்க. அவர் நிறைய பேசுவார், நமக்கு அவ்வளவு தேவை கிடையாது. அவர் பெரிய ஆள், இயேசுநாதர் கடவுள். அதனால் அவர் வாட்டுக்கு மழை பேசுவார். சாமியார் பிரசங்கத்தில் நிறைய வைப்பார், மணிக்கணக்காக பேசுவார். உங்களுக்கு அவ்வளவுலாம் தேவை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது என்னன்னா ஒரு வரி. அந்த ஒரு வரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக, அந்த ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நாங்கள் நாள் ஃபுல்லாக தியானம் நடத்துவோம், மாதக்கணக்காக கூப்பிட்டு ஜெப கூட்டம் நடத்துவோம், ஆண்டு கணக்காக கூப்பிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். அது எல்லாத்திற்காக அல்ல. நல்லா கவனிங்க. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அவர் மானுட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை, எனது மானுட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனத்தில் இருத்தி, எவ்வார்த்தையை அப்படியே மனத்தில் இருத்தி, திரும்ப சொல்லுங்க. ஸோ பைபிள் கவனிச்சிங்கல்ல, நானும் சொல்லிட்டோம்ல, எல்லாமே தேவையில்லை. நல்லா கவனிங்க. விதைக்கிற ஆள் 5 கிலோ விதையை எடுத்துகிட்டு போவான், போய் விதைப்பான். 5 கிலோவையும் வயக்காட்டில் தான் விதைப்பான். 5 கிலோவையும் வயக்காட்டில் விதைச்சாம்னா 5 கிலோவையும் எங்கே விதைச்சான்? 5 கிலோ அது என்னது இது வச்சுக்கோமே, எள்ளு விதைச்சாம்னு வச்சுக்கோமே. 5 கிலோ எள்ளு எங்கே விதைச்சான்? வயக்காட்டில் தான் விதைச்சான். எங்கே விதைச்சான்? சத்தமா எங்கே? 5 கிலோ ஒரே இடத்துல விழுமா? ஒரு இடத்துக்கு எவ்வளவு தான் விழும்? ஒரு எள்ளு தான் விழும். அப்படி தானே? அது மாதிரி இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் மொத்தமாக வந்து உங்கள்கிட்டே விழுமா? எந்த வார்த்தையை மனத்தில் இருத்தினார்கள்? சத்தமாக சொல்லுங்க. அடுத்த வரியை வாசித்த வேண்டியது தானே, நான் வச்சுக்கிட்டு தானே வஞ்சகம் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த வரி என்ன வரி? அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அப்போ நீங்கள் மனதில் கொண்டு செல்ல வேண்டியது என்னவென்றால், மனத்தில் இருத்தி செல்ல வேண்டியது என்னவென்றால், 2 வார்த்தை தான். என்ன வார்த்தை? சத்தமா இன்னொரு தடவை, இன்னும் சத்தமா. நாங்களே செத்து போய் தானே உட்கார்ந்துருக்கோம். நடையா நடந்து, போன வாரம் நடந்து, நேற்று மலைக்கோயிலில் விடிய விடிய தூங்காமல் மேலே முழிச்சு கிடந்து, காலையில் ஊருக்கு வந்து சேர்ந்து, காலையில் 8 மணி பூசையை பார்த்து, திரும்ப இப்பவும் அங்கேருந்து நடந்து, ஏற்கனவே செத்து தானே உட்காந்துருக்க. இன்னும் சத்தமாக சொல்லணும்னா இன்னொரு தடவை சத்தமாக சொல்லுங்க. எது மனசில் நிற்கணும்? அப்பா, உயிர் வந்துடுதுல்ல. செத்து கிடந்த இடத்துல எப்படி உயிர் வந்தது? இன்னொரு தடவை சொல்லுங்க.
நல்லா மனசில் வச்சுட்டு போங்கண்ணே. இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? பிரியமானவர்களே, இது தெரியலன்னா நம்ம கடைசியில் மூச்சு நிற்கும்ல, கல்லறையில் கொண்டு போய் வைப்பாங்களா, அதுக்கு பிறகுதான் உயிர்த்தெழுவோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு கேரண்டி கிடையாது. ஏன் கேரண்டி கிடையாது? எவனும் செத்தவன் வந்து சொல்லலை, டே நான் இப்படி தான் உயிர்த்தேன், இங்கே தான் உட்கார்ந்துருக்கேன், இதுதான் நடந்ததுன்னு. லாசர் எடுத்துக்காட்டில் இயேசுநாதர் தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த பணக்காரன் கல்லறையில் கிடந்து நான் போய் என் உயிரோடு இருக்கிற பயல்கள்ட்ட சொல்லுவேன், டே இங்கே வந்துடாதங்கடா அப்படின்னு. அவங்க ஒருவேளை இங்கே வராமல் இருப்பான் அப்படின்னதுக்கு கடவுள் சொன்னார், நீ போனதெல்லாம் போதும், நீ போன இடத்துல சத்தம் போடாமல் கெட, பாதாளம் பாதாளமாகவே இருக்கட்டும், அங்கே அவர்களுக்கு போதிப்பதற்கென்று குருக்கள் இருக்கிறார்கள், இறை வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்பினால் பிழைத்துக் கொள்வான், நம்பவில்லை என்றால் மீண்டும் உன்னிடத்திற்கு செத்து வந்து சேருவான். நீ கவலைப்படாதே. அதனால செத்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏதாவது கேரண்டி இருக்கா? நமக்கு தெரிஞ்சு யாராவது வந்து சொன்னாங்களா? யாரோ எங்கேயா சொன்னதா, யாரோ எங்கேயோ எழுதி வச்சிருக்காங்க, யாரோ ஏதோ சொன்னதா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லது அங்கே பேய் பிடிச்சுதான் ஒருத்தன் பேய் ஆடும் போது இப்படி சொன்னானா, அந்த வீட்டில் ஒருத்தன் சொன்னானா, இங்கே ஒருத்தன் சொன்னானாம்னு. ஆனால் நம்ம அனுபவத்தில் அது இல்லை. அப்போ இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? 80 வயசு 90 வயசு 100 வயசுல செத்த பிறகு நடக்கிறதா? அதற்கு தான் இன்றைய 2 வாசகமும் நமக்கு உதவி செய்கிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இறந்து உயிர்த்தெழுதல் என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் வாழ்வை அறியாத பிள்ளைகளாக, வாழ்வை உணராத பிள்ளைகளாக, மரணம் வரட்டும் பிறகு உயிர்த்தெழலாம், இந்த உடம்பு அழியட்டும் அதற்கு பிறகு உயிர்த்தெழலாம் என்று காத்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் மரணம் வந்த பிறகு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. எனவே அன்பு குழந்தைகளே, அதற்கு முதல் வாசகம் ரொம்ப அருமையாக விடை தருகிறது. எந்த வார்த்தை? இன்னொரு தடவை சொல்லுங்க. மனசுல என்ன வார்த்தையை பதிய வச்சுட்டீங்க? சூப்பர். இன்னொரு தடவை. இறந்து உயிர்த்தெழுதல். நல்லா கவனிச்சுக்கோங்க. வாழும் போதே இந்த உலகத்தில் நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, இப்போது இங்கிருந்து நீங்கள் வீட்டிற்கு போகிற பொழுது உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக இங்கேயே இறந்து விட்டு, உங்களை புதைத்து விட்டு, உங்களை காணாமல் போக செய்து விட்டு, உங்களை முழுவதுமாக அழித்து விட்டு, புதிய பிள்ளைகளாக, உயிர்த்த பிள்ளைகளாக நீங்கள் இங்கிருந்து சொல்ல வேண்டும், இயேசு வாழ்க, இயேசுவே உமக்கு நன்றி. அப்படி போக முடியும். புதிய பிறப்புகளாய், புது படைப்பாய், புத்தம் புதிய படைப்பாய் இங்கிருந்து போக முடியும். நாளைக்கு உங்கள் வீட்டிலே கூட கேள்வி கேட்கலாம், இல்லை நைட்டியே கூட கேட்கலாம், இல்லை நேற்று வரைக்கும் ஆள் பார்த்தா வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு வேற மாதிரி பேசுகிற, வேற மாதிரி நடக்கிற, என்னதான்டா ஆச்சு, சுரண்டைக்கு போயிட்டு வந்தியே, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு உங்களை சுற்றி சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேட்கலாம். நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் புது பிறப்பு, நீங்கள் புது படைப்பு, நீங்கள் புது வாழ்க்கை. இறந்த பிள்ளைகள் அல்ல, இறப்பை நோக்கி வாழும் பிள்ளைகள் அல்ல, உயிர்த்த பிள்ளைகள், உயிர்ப்பிற்குள் போகிற பிள்ளைகள். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? கல்லறையில் பிறந்து கருவறைக்கு போவதல்ல வாழ்க்கை, கருவறையில் இருந்து எங்கேயோ காணாத உலகத்தை நோக்கி செல்வதல்ல வாழ்க்கை. போய்கொண்டிருக்கிற பொழுது மாயமாய் வாழ்கிற, மறைந்து வாழ்கிற, உயிர்த்து வாழ்கிற, உயிரோடு வாழ்கிற, உயிர்ப்பின் உச்சத்தில் வாழ்கிற சூத்திரத்தை கண்டுபிடித்து விட்டவன் ஞானி, கண்டுபிடித்து விட்டவன் மகான், கண்டுபிடித்து விட்டவனுக்கு சாவே கிடையாது. இதை நான் சொல்லலை, இயேசுநாதரே சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியில் வாழும் போதே, உயிரோடு இருக்கும் போதே இதோ சில சூத்திரங்களை அறிந்து கொண்டவன். அந்த சூத்திரம் என்ன? வாழும் போதே ஒரு வித்தையை கண்டு கொண்டவன் இறப்பினும் வாழ்வான், அவனுக்கு சாவே கிடையாது, அவன் என்றும் சாகான். அந்த சூத்திரம் என்னது? அந்த தத்துவம் என்னது? இறந்து உயிர்த்தெழுதல் என்பதை அறிதல், அவ்வளவுதான். இயேசுவுக்குள் இறந்து இயேசுவுக்குள் உயிர்த்து விட வேண்டும், கடவுளுக்குள் இறந்து கடவுளுக்குள் உயிர்த்து விட வேண்டும், கடவுளோடு சேர்ந்து இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து தான் வாழ்கிறார். இந்த உடல் அல்ல, இந்த உள்ளம் அல்ல, இந்த மனம் அல்ல, என்னுடைய விருப்புகள் வெறுப்புகள் அல்ல, என்னுடைய ஆசைகள் அபிலாஷைகள் அல்ல, எனக்குள் இருக்கிற பலம் பலகீனம் அல்ல, வாழ்வது நான் அல்ல. யாரோ வாழ்றாங்க உள்ள, யாருன்னு தெரியல, இயேசுன்னு பேர் வைக்கலாம். ஏனென்றால் நான் இயேசுவை பிடித்து கொண்டிருக்கிறேன், இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படி அப்படின்னு இந்த கொம்பு வச்ச வாழ்க்கையை தூரம் போட்டுட்டு இப்படி அப்படின்னு அமைதி வாழ்க்கைக்குள் போவதுதான் இறந்து வாழ்ந்து. இறந்து உயிர்த்தெழுதல், இதுக்கு முதல் வாசகம் ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு. ஆபிரகாமினுடைய கதை நமக்கு தெரியும். இதோ ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார்.
ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். இயேசுவை யார் சோதித்தா? இயேசுவை 40 நாள் பாலைவனத்தில் யார் சோதித்தா? இங்கே ஆபிரகாமை யார் சோதித்தா? ஆபிரகாமை யார் சோதித்தா? அப்போ கடவுளுக்கும் சாத்தானுக்கு ஏதோ லிங்க் இருக்கா? அவரும் சோதிச்சார்ல ஆபிரகாமை. கடவுள் இயேசுவை யார் சோதித்தா? சாத்தான் சோதித்தான்ல. அப்போ 2 பேரும் ஒரே வேலையை செய்கிறாங்களா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதைத்தான் சொன்னேன். பிறப்பிலிருந்து கல்லறையை நோக்கி, கருவறையிலிருந்து கல்லறை நோக்கி பயணம் என்பது சாத்தானின் பயணம், அழிவின் பயணம், இந்த உடம்பின் பயணம். இந்த உடம்பு எப்படியும் ஒரு நாள் அழிந்துவிடும். இந்த உள்ளம் ஒரு நாள் காணாமல் போய்விடும். நாம் கட்டி வைத்திருக்கிற கோட்டைகள், நாம் கட்டி வைத்திருக்கிற மனக்கோட்டைகள், மன எண்ணங்கள், சித்தாந்தங்கள், தத்துவங்கள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து மாயமாய் போய்விடும். போகுமா போவாதா? இல்லை நிலைச்சே நிற்குமா? நான் வச்சிருந்த கனவு பார் இதோ அப்படின்னு சொல்ல முடியுமா? யார் யாரோ ராஜாங்கம் எழுப்பினார்கள், யார் யாரோ கோட்டை கட்டினார்கள், யார் யாரோ மாட மாளிகை கட்டினார்கள், யார் யாரோ எல்லைகளை விரித்தார்கள். இன்னைக்கு எந்த எல்லையும் கிடையாது, எந்த நாடும் கிடையாது, எந்த வரலாறும் கிடையாது, காணாமல் போய்விடும். அப்ப மனம் தாண்டி இந்த உடல் தாண்டி அழிகின்ற இந்த சோதனை, நல்லா கவனிச்சுக்கோங்க. சாத்தான் சோதிப்பான், அழிவிற்காக சோதிப்பான். உங்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி காணாமல் போய் இந்த உலகத்திலே அழுது புலம்பி நீங்கள் வாழ்விலே ஒன்றுமில்லை என்று புலம்புவதற்காக சாத்தான் சோதிப்பான். ஆண்டவராகிய இயேசுவை மட்டும் சாத்தான் சோதிக்கல, வேற யாரையும் சோதிச்சான். ஆதி ஆகமத்தில் தொடக்கத்தில் முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாளை சோதித்தானா இல்லையா? சோதித்தான். சோதித்த பிறகு அந்த ஆதாம் ஏவாளை கொன்று போட்டான். அவர்கள் பாவம் செய்தவர்களாய், இந்த ஆண்டவருடைய அருளை இழந்த பிள்ளைகளாய் காணாமல் போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் சோதித்தார். இதோ ஆபிரகாமை சோதித்தார். அந்த சோதனை எதன் பொருட்டு? வாழ்வு பொருட்டு. நீ நல்லா இருக்கணும், உயரணும், முன்னேறணும், நிலைச்சு நிற்கணும், நீ எழும்பிடணும், உன் நம்பிக்கைக்குள்ள நீ உயர்ந்து நிற்கணும். இதோ வானலாக எந்த கட்டுகளும் இல்லாமல் நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக சோதிக்கிற சோதனை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. இவன் நடைபயணம் வாரம் வாரம் வாங்க அப்படின்னு நடைபயணம் கூப்பிடுறது அல்வா சாப்பிட சொல்கிற மாதிரியா? உங்களை கூப்பிட்டு அல்வா டெய்லி 1/2 கிலோ கொடுக்கறதுக்கும், இல்லைனா வாரந்தோறும் கூப்பிட்டு எல்லாம் இந்தா வச்சுக்க ஒரு தங்க காயின் அப்படின்னு தங்க காயின் கொடுக்கறதுக்கும், அல்லது வாரந்தோறும் கூப்பிட்டு ஆளுக்கு 5000 ரூபாயை பிடி அப்படின்னு சொல்கிறதுக்கும், இல்லை நடந்து வாங்கன்னு சொல்கிறதும் ஒன்றா? ரெண்டும் ஒன்றா? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைல்ல, அது உண்மைதானே. அது வேற விதமான இன்பம், இது வேற விதமான துன்பம், அப்படிதானா? நடந்து நடந்து காலெலாம் வலிச்சிருது சாமி. வாரம் வாரம் நடக்கணுமா சாமி? எல்லா வாரமும் நடக்கணுமோ? எல்லா பக்கமும் போகணுமோ? அது ஒரு வாரம் நடந்தால் போதாதா? இந்த எண்ணம் மனசுக்குள்ளே தன்னால் நம்ம எரியாமல் என்ன செய்யும்? இல்லைன்னு உங்களுக்குள்ளே வராது. ஏன்னா நீங்கள் ரெகுலராக வந்துடுற ஆட்கள், பக்தியாக இருக்கிற ஆட்கள். இந்த டீ கடையில் உட்கார்ந்துருப்பாங்களா 4 பேர், அல்லது பீடிச்சுத்த உட்காந்துருக்கும் போது இப்போ பீடிச்சுத்து போச்சு, குளத்து வேலைக்கு போகிற இடத்துல இன்னும் 2 பொம்பளை வராதவா சொல்லுவா. ஏன் நடந்து நடந்து போனால் தான் கடவுளை ஆசீர்வாதம் தருவாராக்கு? சும்மா வாரம் நடந்த உடனே என்ன அண்டியாவா கடவுளை அள்ளி கொடுத்துட போகிறாரு, சும்மா உங்களுக்கு நேரம் போகாமல் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது 4 பேர் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கும். ஆளே இல்லாமலாம் உலகம் இருக்காது. அப்படி எங்கனையாவது யாராவது உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல, நீங்க அப்போ இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா தெரிந்துக்கோங்க. சோதனை என்பது சாத்தானிடம் இருந்து வருவது என்றால் அது எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? அந்த டீ கடையில் உட்கார்ந்து இருக்கிற ஆள் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, மாப்பிள்ள நான் தவக்காலத்தில் தண்ணியே அடிக்க மாட்டேன்னு சொன்னா, நீ ஒரு நாள் எனக்கு 10 ரூபாய்க்கு கூட டீ வாங்கி தர மாட்டியா? நேற்று ஒரு குவார்டரை வாங்கி இந்தால வச்சுக்க குடின்னு சொல்லி கொடுத்த பாத்தியா? அது சோதனை. அது சாத்தான் கொடுத்த சோதனை, என்னை அழிக்கிறதுக்காக கொடுத்த சோதனை. நானே மனசு வந்து என்னடா வாழ்க்கை எங்கேயாவது வழி கிடைக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல. சாமி கூப்பிட்டார் பாத்தியா மைக்கில், வாங்க நடந்து போவோம்னு. நடந்து போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போனனா, ஜோம் பண்ணிக்கிட்டே போனனா, ஜோமால சொல்லிக்கிட்டே போனனா, அங்கே போய் இதோ நான் செத்தேன்னு நினைச்சேன். என்னைக்கு இவ்வளோ தூரம் நடந்தோம் அப்படின்னு. பக்கத்தில் போனால் கூட ஓசி பஸ் ஏறி போகணும்னு நினைப்பேன், இல்லைனா யாராவது லிஃப்ட் கேட்டு தான் போவேன். ஆனால் இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன் பாத்தியா? அதுக்கு பிறகு இந்த உயிரோட இருக்கேன் பாத்தியா? கால் வலிக்கல பாத்தியா? முட்டு வலிக்கல பாத்தியா? எனக்குள்ள இருந்த ஆற்றல் எல்லாம் வெளியில வந்தது பாத்தியா? மண்டைக்குள்ள ஒரு கவலை ஓயாம இருந்தது. 1 மாசம் ஆச்சு தூங்கி தூக்கமே வராது. படுத்தா கெட்ட கெட்ட கனவா வருது. சாத்தா இழுத்துட்டு போற மாதிரி, அதோட பாதாளத்தில் விழுத மாதிரி, யானை விரட்டுறத மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி, வீடு இடிஞ்சு மேல விழுத மாதிரி கனவா கண்டு ராத்திரி எந்திரிச்சு முழிப்பேன். இப்ப இந்த நடைபயணம் போக ஆரம்பிச்ச பிறகு எந்த கனவும் இல்லை, எந்த சாத்தானும் இல்லை. படுத்தா நிம்மதியான தூக்கம், உடம்புக்குள்ள குத்து இல்லை, குடைச்சல் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால இந்த நடைபயணம் போனனே, இது சோதனை தான், வலிதான், வேதனை தான். ஆனா இது யார் கொடுத்த சோதனை? கடவுள் கொடுத்த சோதனை. இயேசுவே உமக்கு நன்றி.
ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா தெரியலையா? தெரியலைன்னா பூசை முடிஞ்சு கேளுங்க, அடுத்த வாரம் யூடியூப்பில் போட்டு விடுவோம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதோ ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். எனவே சோதனைகள் நமக்கு தேவை. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சோதனைகளையே சந்திக்கவில்லை என்றால், நீங்கள் சோதனைகளை வெறுக்கிறீர்கள் என்றால், சாத்தான் பயணத்தில், அழிவின் பயணத்தில், கல்லறையை நோக்கிய பயணத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சோதனைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டால், சோதனைகளை தாங்குகிற வலிமைக்காக ஜெபித்தால், சோதனைகளில் கடவுளை விட்டு விலகாமல் இருந்தால், சோதிக்கப்படுகிற பொழுதும் ஆண்டவரின் கரத்தையே பிடித்து கொண்டு கடைசி வரை நான் பயணப்படுவேன் என்று இருந்தால், அந்த பாதை, அந்த சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது. உங்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல, உங்களை சாகாமல் இருக்க செய்யும். இது ஆபிரகாமுக்கு என்ன சோதனை? அவருடைய மகனை கொண்டு போய் பலி கொடுக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடல்வெளி மணலை போலவும் பெருகச் செய்வேன். சொல்லியாச்சா? இப்போ நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கின்றன. அவருக்கு பிள்ளை இல்லை. அவருடைய மனைவி சாராள் சொல்லுகிறாயோ, உனக்கு அறிவு இருக்கா? வயசான காலம், பிள்ளை பிறக்காம நிற்க போது, ஏறக்குறைய உனக்கு வயசாகிட்டே போகுது, அதனால் என்னுடைய பணிப்பெண்ணை தருகிறேன். சும்மா கிடக்காம பாருங்க, என்னுடைய பணிப்பெண் மூலமாக எனக்கு ஒரு குழந்தையை தா, எனக்கு சந்ததி வேண்டும். கடைசியில் அந்த பிள்ளை தான் அவளுக்கு ஆபத்து, அந்த பிள்ளையினால தான் அவளுக்கு தொல்லை. அது ரெண்டாவது பட்சம். நம்ம இப்படித்தான் இந்த சாராவை போல, ஆபிரகாமின் மனைவியை போல சில சமயங்களிலே இந்த மூளையை கடன் கொடுத்து விட்டு, நம்பிக்கையை இழந்து விட்டு எங்கே அழிந்து விடுவோமோ என்கிற பொழுது அது அழிவின் பாதை, அது அழிவின் சோதனை. ஆனால் ஆபிரகாமோ நம்பிக்கையோடு இருக்கிறார். நடந்தே தீரும். சரி, குழந்தை கிடைச்சாச்சு. 100 வயசு, 100 வயசில் குழந்தை கிடைச்சிடுச்சு. குழந்தை கிடைச்ச உடனே வச்சு பொத்தி 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 வளர்க்குறாரு. ஏன்னா இதன் மூலமாகத்தான் சந்ததி வரும். ஒன்றே ஒன்று தான் கிடைச்சிருக்கு, கண்ணே கண்ணாக கிடைச்சிருக்கு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை நல்லா யோசித்து பாருங்க, அந்த குழந்தையை கடவுள் பலி கொடுக்க சொல்லுகிறார். மனசு வருமா? மனசு வந்தாலும் கேள்வி 1000. என்ன கேள்வி? யோ, எனக்கு சந்ததி வரும் என்று சொன்னாயே, பிள்ளையை கொடுத்தாயே, இந்த பிள்ளையும் செத்தால் எனக்கு எப்படி சந்ததி வரும்? இதற்கும் இயேசு பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்றாரு? இதோ ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். ஆண்டவராகிய கடவுள் தேவைப்பட்டது என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு எங்கிருந்து பிள்ளைகளை ஏற்படுத்துவார்? இந்த கற்களில் இருந்தும் பிள்ளைகளை ஏற்படுத்துவார். பயங்கரமான இந்த யோசனை ஆபிரகாமுக்கும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வாக்கை எப்படியும் நிறைவேற்றுவார். இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுளுக்கு கட்டளை போட நான் யார்? நீ இப்படித்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு கட்டளை போடுவதற்கு நான் யார்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாத்தான் சோதனையில் நம்மை சாத்தான் வைக்கிற முதல் செக்கே என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டளை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கட்டளை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க கடவுளுக்கு. நீங்கள் கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி இருந்தால் தான் கடவுள் ஆசீர்வாதம், இப்படி இருந்தால் தான் எனக்கு நல்ல வாழ்க்கை, இப்படி இருந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதெல்லாம் கிடைக்கலனா நான் வீழ்ந்த வாழ்க்கை. வசனம் சொல்லுகிறது, உயிர்த்து இறந்து உயிர்த்தெழுதலை பற்றி. இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதை பற்றி. இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் தோற்று ஜெயித்தல். இறந்தல் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது வெற்றி, உயிர்த்தெழுதல் என்பது வாழ்வு. அப்போ இறத்தல் என்பது தோல்வி, தோற்றல் என்பதன் மூலமாக வெற்றி பெறுதல் என்று ஒரு சூத்திரத்தை தான் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இழத்தல் என்பதன் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுதல் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கண் பார்வைக்கு ஒன்றாய் தெரியும், உள்ளுக்குள் வேறொன்றாய் இருக்கும். உலகத்திலேயே தோல்வியினுடைய சின்னம், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ ஃபெயிலியர்னு சொன்னா சிலுவை தான். உலகத்தையே மீட்கிறேன்னு சொன்ன ஒரு ஆள், எல்லார் கண்களும் காண சிலுவையில் கையை உயர்த்தி பாடுகள் பட்டு எல்லா கூட்டமும் நிற்க, இதோ இறந்தேன் என்று தந்தையே உன் கைகளில் என் உயிரை கொடுத்தேன் என்று கொடுத்தார்ல. இதை விட வேற ஃபெயிலியர் உலகத்தில் என்ன உண்டு? ஃபெயிலியரா ஃபெயிலியர் இல்லையா? இது தோல்வியா தோல்வி இல்லையா? சிலுவை சாவு. ஆனால் அன்பு குழந்தைகளே, அது காணாத அதற்கு பின் இருக்கிற உயிர்த்தெழுதல். நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசுநாதர் எல்லாரும் பார்க்குற மாதிரி தானே செத்தாரு. அதுவும் திருவிழா நேரத்தில் தானே செத்தாரு.
பெருங்கூட்டம் கூடி இருந்ததில்ல. அப்போ உயிர்க்கும் போது எப்போ உயிர்க்கணும்? உங்களை 4 பேர் அவமானப்படுத்திட்டாங்க. அந்த 4 பேர் முன்னாடி நல்லா வாழணும்னா அந்த 4 பேரையும் திரும்ப கூப்பிட்டு, இந்த பாரு நீ என்னை எவ்வளோ கேவலப்படுத்தின, நான் இந்த பாரு ஒசந்துட்டேன் அப்படின்னு சொன்னா தானே ஈக்குவல் ஆகும். அப்போ இவங்க எல்லாருமே இயேசு செத்ததை பார்த்தாங்கல்ல கல்லறையில், இதோ இந்த சிலுவையில் உயிர் தெழுந்தது, ராத்திரி நேரம்லாம் நடந்தது, யாரும் பார்க்கலையே. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? இந்த சிலுவையை பார்க்கிற பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த சிலுவைக்கு பின்னால் இருக்கிற வெற்றி உயிர்ப்பு தெரிந்தது என்றால் நீங்கள் உயிர்த்த பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். நீங்கள் உயிர்ப்பின் பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவேதான் ஆபிரகாம் அஞ்சவில்லை, தயங்கவில்லை, யோசிக்கவில்லை. பிள்ளையை பலி கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போறேன். பிள்ளை செத்து எனக்கு சந்ததி இல்லாமல் போனால் யாருக்கு தோல்வி? ஆபிரகாமுக்கா கடவுளுக்கா? ஆபிரகாமுக்கா கடவுளுக்கா? ஏமா ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் போய் அல்லது பிறந்த அந்த பிள்ளையும் செத்து போயிடுச்சுன்னா தோல்வி ஆபிரகாமுக்கா கடவுளுக்கா? சத்தமா உண்மைதானே பொய்யா? பாயிண்ட் புரியுதா? இந்த சிந்தனை இருப்பவன் தான் உயிர்த்தவன். இந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உயிர் பெற்று விட்டீர்கள். நடந்தா நல்லது, நடக்கலைன்னா ரொம்ப நல்லது. ஏன் இதை விட பெருசாக ஒன்று கடவுள் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க கடவுள்கிட்ட, ஐயா ஐயா ஐயான்னு, அந்த ஆள் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும்? இதை விட பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நடந்தா நல்லது, நடக்கத்தான் கெட்டதுன்னு நினைக்கிறோம். ஆபிரகாம் என்ன தெரியுமா நினைச்சாரு? நடந்தா நல்லது, நடக்கலனா ரொம்ப நல்லது. ஏன்? இந்த பிள்ளையை கொடுத்துட்டீங்க, கொடுத்த பிள்ளையை கொல்லணுமா? சந்தோஷமா கொல்லிட்டு போறேன். அடுத்த தடவை நீ எனக்கு ரெட்டை பிறவி கொடுத்தா வேண்டாம்னா இருக்கு. ரெட்டை பிறவி அதுக்கு அடுத்து ஈசாக்குக்கு பிறந்ததா பிறக்கலையா? இந்த ஏசா யாக்கோபு 2 பேர் ரெட்டை பிறவிகள் தானே. ஒருவரின் காலை ஒருவன் பிடித்து கொண்டு பிறந்தான் என்று விவிலியம் சொல்லுகிறதா இல்லையா? அதுபோல நீ எனக்கு ரெட்டு பிறவிகளையோ அல்லது இதை விட அதிகமான வேறு விதமான ஒரு மகனையே கொடுத்தால் என்ன? நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் மீது இருந்த பற்றுதலை விட கடவுளின் மீது இருந்த நம்பிக்கை அதிகம். நல்லா கவனிங்க. உயிர்த்த பிள்ளைகளாக இருந்தால் இந்த புத்தி வேணும். கல்லறைக்கு நோக்கி போறவங்களுக்கு எல்லாருக்குமே சுத்தி இருக்கிற உறவுகள் மீது, சுத்தி இருக்கிற பொருட்கள் மீது, சுத்தி இருக்கிற இந்த கௌரவத்தின் மீது அல்லது நம்முடைய இந்த அந்தஸ்தின் மீது, அழகின் மீது இதோ பற்று பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கும். எப்போது இந்த பற்று பிடிப்பை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் மீது மட்டும் அன்பை, ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கையை, கடவுள் எந்த வழியிலும் தருவார், அவர் எந்த வழியில் தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற புத்தி வந்துடுச்சுன்னா நீங்க உயிர்த்த பிள்ளைகள். உடல் பார்ப்பதற்கு அப்படித்தான் இருக்கும். உங்க உடம்பு அழிந்து போனாலும் உங்களது ஆன்மா அழிந்து போகாது. ஏனெனில் நீங்கள் இங்கிருந்து சுவிட்ச் பண்ணிட்டீங்க எங்க? ஆண்டவருக்கு. எனவே உயிர்த்த புத்தி என்பது ஈசாக்கின் மீது கொண்ட பற்றல்ல. இந்த பிள்ளையை பலி கொடுத்தால் கொடுத்து விட்டு போகிறேன். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன், ரொம்ப எளிதாக புரிந்துவிடும். இறந்து உயிர்த்தெழுதல் என்பது யாருக்கு நடந்தது என்றால், இதோ சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருந்தே சாமுவேலின் தாய் அன்னாவை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த அன்னா இதே போல் ஒரு சங்கதியை பெற்றவள். அன்னாளோ முதல் மனைவி, அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆகவே பெனின்னா என்று சொல்லப்படுகிற 2வது ஒரு பெண்ணை எல்கானா என்கின்ற அன்னாவினுடைய கணவன் திருமணம் செய்து கொண்டான் குழந்தை பேற்றிற்காக. திருமணமும் முடிந்து விட்டது. அந்த காலத்தில் இது சகஜம். குழந்தை இல்லை என்றால் இன்னொரு திருமணம் என்று. ஏன் 10-50 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்தது. இன்றைக்கு தான் நம்ம ஆட்கள் யோசிச்சிருக்காங்க, ஆட இதுக்கெல்லாம் போய் இன்னொரு கல்யாணம் ஆச்சு தூரப்போடு, ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுப்போம் அல்லது ஏதாவது ஒரு குழந்தையை நமக்கு கடவுள் கொடுத்ததை வளர்ப்போம், இல்லை நாமே குழந்தைகளாய் வாழ்வோம்ங்கிற ஞானம் இப்போது வந்திருக்கிறது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் இது வழக்கத்தில் இருந்த ஒன்று. எனவே அன்னாவினுடைய கணவன் இன்னொரு பெண்ணின் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொண்டான், சந்ததி உருவாக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த சந்ததியின் பெயர் இன்றும் தெரியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே போல இந்த அன்னாள் இருக்கிறாள் பாருங்கள். அன்னாளுடைய மகன் பேர் என்ன பேர்? எல்லாருக்கும் தெரியும், சத்தமா சொல்லுங்க. அன்னாளுடைய மகன் பேர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. மொத்தம் அன்னாவுக்கு எத்தனை பிள்ளைங்கள்? அன்னாளுக்கு 6 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? அவளுக்கு பிள்ளையே இல்லாம கிடந்தது. மொத்தத்திலே குழந்தை இல்லை. அசிங்கமா பேசுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரை சொல்லிட்டீங்க. என்ன பேரு? சத்தமா. அதுக்கு அடுத்து 5 பிள்ளைங்க பிறந்தது. 3 ஆம்பளை பசங்க பிறந்தாங்க, 2 பொட்டை பிள்ளைங்க பிறந்தது. பைபிள்ல தான் சொல்லியிருக்கு.
2வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. அந்த 5 பிள்ளைங்க பேரையும் வரிசையாக சொல்லுங்கள். அந்த 5 பிள்ளை பிறந்தா என்ன பிறக்கட்டானே, இருந்தா என்ன இல்லட்டா என்ன? தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை. வள்ளுவர் சொன்னாரா சொல்லலையா? இன்னைக்கு வரைக்கும் அன்னாளின் பிள்ளை பேர் என்ன? எல்லாம் சாமுவேல். மிச்சம் 5 பிள்ளை இருந்தத பேர் என்ன தெரியாது. ஏன்னா அது குப்பை. புரியுதா? அன்னாள் என்கின்ற இந்த பெண்மணி அப்படிப்பட்ட சாமுவேலை, முதல் பிள்ளையை கடவுள் வாக்கு கொடுத்து, இதோ நீண்ட நாள் உனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னாயே, வைத்துக்கொள் என்று ஜபித்ததனால் பிள்ளையை கொடுத்தார்ல. அந்த அம்மா ஒரு வாக்கு தான் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க, என் அவமானம் நீங்கினா போதும், இந்த பிள்ளையை கொண்டாந்து கோயிலில் விட்டுறேன்னு சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சாங்க. இதுதான் சோதனை. இதுதான் சோதனையை வெல்லுகின்ற புத்தி. இதுதான் கடவுள் கொடுத்த சோதனை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, உனக்கு காலம் தாழ்த்தப்படுகிறது. அந்த அன்னாளோ வைராக்கியமாக ஆண்டவரிடம் ஜபித்து போராடி பிள்ளையை பெற்றாள். யோசித்து பாருங்களேன், மனச்சாட்சியோட யோசித்து பாருங்களேன். பிள்ளையே இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளையை கொண்டு போய் கோயிலில் விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வருமா வராதா? எக்கா வருமா வராதா? பிறகு இதை சொல்லுறதுக்கு என்ன யோசனை? நம்மளாம் உண்மையை பேசுவோம், அப்போ தான் கடவுள் ஏதாவது ஆசீர்வாதம் கொடுப்பாரு. மனசு வருமா வராதா? வராது, இதான் உண்மை. ஆனால் அந்த அம்மா செஞ்சா பார்த்தீங்களா? இதுதான் இறந்து உயிர்த்தெழுதல். அந்த அம்மா இறந்தாள். பாவத்திற்கு, சாபத்திற்கு, அவமானத்திற்கு, தன் மீது சுமத்தப்பட்ட பழிக்கு அவள் இறந்தாள். ஆண்டவர் அவருக்கு பிள்ளை கொடுத்தாள். அந்த பிள்ளையை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டதால் அவள் உயிர்த்தாள். எனவே இறந்து உயிர்த்தெழுதல்னா, சாமி தொடக்கத்தில் நல்லா சொன்னீங்க ஒரு வார்த்தை, நிறைய சாமி சொல்லுவார், எல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது, எங்களுக்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை, இறந்து உயிர்த்தெழுதல்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லிருங்களேன் அப்படின்னு கேட்டால், இறந்து உயிர்த்தெழுதலுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மனிதரை பற்றாதே இறைவனை பற்று. எங்க சத்தமாக சொல்லுங்க. 100 மார்க் இன்னொரு தடவை, 200 மார்க் இன்னொரு தடவை, 300 மார்க் இன்னொரு தடவை, இன்னொரு தடவை சத்தமாக சொன்னால் 500 மார்க் கொடுப்பேன். எங்க சொல்லுங்க பார்ப்போம். இறந்து உயிர்த்தெழுதல்னா இவ்வளவுதான். ஈசாக்கின் மீது இந்த ஆபிரகாமுக்கு பற்று இருந்தால் அந்த பிள்ளை ஒரு சாதாரண பிள்ளை. சாதாரண பிள்ளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, நான் சொன்ன யாராவது இருந்தால் பூசை முடிஞ்சு சண்டைக்கு வந்துடாதங்கண்ணே. அந்த பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் வயலண்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்களா, சண்டையும் சச்சரவுமா பண்ணுற பிள்ளைகளாக தான் வளரும். வீம்பும் வீராப்புமாக இருக்கிற பிள்ளைகளாக தான் வளரும். என்ன காரணத்தினால தெரியுமா? சத்தமாக சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லிடுங்க. ஏன்னா நான் சொன்னோம்னா சண்டைக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுனால என்கிட்ட சண்டைக்கு வர முடியாது. கேரளான்னு சண்டை அங்கே போடுங்க. செல்லம் சாமி 10 வருஷம் பிள்ளைலாம் பிறந்தது சாமி, தவம் இருந்து பெற்றேன் சாமி, கடந்த கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் சாமி, இப்போ என்னை போட்டு அடிக்குது சாமி. அடிக்கத்தான் செய்யும், நீ தானே செல்லம் கொடுத்து கெடுத்த. ரொம்ப நாள் பிள்ளையே இல்லாமல் இருந்து பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளையை நம்ம ஆளுக்கு கெடுத்துருவாங்க. பாயாசம் வச்சு பாசம் ஊற்றி ஊற்றி என்ன செஞ்சுருவாங்க? கெடுத்துருவாங்க. வேற வழியே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஆசை, ஐயோ 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 இல்லாமல் இருந்து கிடச்சிதுன்னு அந்த பற்று அவர்களை சீரழித்தது. நீங்கள் யார் மீதெல்லாம் பற்று வைத்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு ஆப்படிப்பார்கள். நீங்கள் யார் மீதெல்லாம் பற்று வைத்தீர்களோ அவர்கள் எல்லோரும் உங்களை கத்தியால் குத்தி காயப்படுத்துவார்கள். நீங்கள் எதன் மீதெல்லாம் பற்று வைத்திருக்கிறீர்களோ அது எல்லாம் உங்களை அழ வைக்கும். உண்மையா பொய்யா? அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அழகாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, கௌரவமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதன் மீதெல்லாம் பற்று வச்சிங்களோ அது எல்லாம் உங்களை அழ வைக்குமா அழ வைக்காதா? எக்கா வைக்குமா வைக்காதா? புரிஞ்சுச்சா? இறந்து உயிர்த்தெழுதல்னா பற்றே இறப்பு. அந்த பற்றை ஒழித்து இறைவனை பற்றி விட்டீர்கள் என்றால் உயிர்த்து விட்டீர்கள். எங்க ஒரு சேலை 10 வருஷமாக ஒரு அம்மா வச்சுருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு சென்டிமெண்ட் கதை சொல்லுது. அதை சொன்னால் ஒரு கவுன்சிலிங் போயிடும், முடிஞ்சுது. அந்த சேலையே ஒரு நாள் வீட்டில் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாண்டது என்ன செஞ்சிடுச்சு? அயன் பாக்ஸ் பக்கத்தில் வச்சுருந்ததில் தேய்ச்சிடுச்சு, அது கருகிடுது.
இந்த அம்மா அழுது 3 மாதமாக தூங்காமல் மனசெல்லாம் நொந்து உயிரோட வாழணுமா வேண்டாமான்னு கேட்டு என்கிட்ட கவுன்சிலிங் செஷன் வந்து கடைசியில் 10 செஷன் வந்து 10,000 ரூபா செலவழித்து சரியாகி போச்சு. நடந்த சம்பவம். பற்று அது மேலே இருந்தது. காரணம் ஒரு சென்டிமெண்ட்டு. அந்த அம்மா அந்த சென்டிமெண்ட்டு சொல்லும்போது அது இருந்த விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா நமக்கு நல்ல வேலை ஆண்டவன் இந்த கவுன்சிலிங் வேலையை கொடுத்தான். மனிதர்களுடைய ஆழமான முகம் இருக்குல்ல, மோசமான முகம் இருக்குல்ல, வெளியில் சொன்னால் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு, வெக்கக்கேடுன்னு சொல்கிற அளவுக்கு முகம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு இவ்வளவு பெரிய ஃபீலிங்கா? உங்களுக்கு என்ன சாமி தெரியும்? என் பிள்ளை, நான் எப்படி பெற்ற பிள்ளை, எப்படி நான் கஷ்டப்பட்டு வாங்கின வீடு, நான் எப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வம். இட்ஸ் ஓகே. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? இறந்து உயிர்த்தெழுதல்னா என்ன? சத்தமா பற்று எங்கே வைக்கணும்? மொத்தத்தில் இந்த பற்றுங்கிற வார்த்தை தான் இறப்பு உயிர்ப்பு ரெண்டை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறது. மனிதரை பற்றாதே இறைவனை பற்று. சொல்லுங்க, இன்னொரு 5 தடவை சொல்லுங்க சத்தமா. இன்னொரு தடவை. இந்த மனிதரைங்கிற இடத்துல செல்வத்தை, வேற என்னெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கணும்ண்ணே. அதில் வெறும் மனிதர்னு உடனே பக்கத்தில் இருக்கிற பையன் அல்லது உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் வீட்டுக்காரம்மாவை மட்டும், பிடிக்காத ஆட்களை மட்டும் என்ன செய்யக்கூடாது. நீங்கள் எதன் மீதெல்லாம் இந்த உலகத்தில் பற்று வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் உங்களை கொல்லுகிறது, அழிக்கிறது. எதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றீர்களோ அது உங்களை வாழ வைக்கிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிச்சிருவோம். அன்பு குழந்தைகளே, பேசின வார்த்தை எல்லாம் மறந்துடும். பேசின வார்த்தை எல்லாம் மறந்துடும், காற்றுல அப்படியே போயிடும். கண்களை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஜெபிச்சிருவோம், ஒரு நிமிஷம் ஜெபிச்சிருவோம். இந்த உலகத்திலே 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 எதன் மீது நீங்கள் பற்று வைத்திருந்தாலும், இறந்து உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தையை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. இறந்து உயிர்த்தெழுதல், இறந்து உயிர்த்தெழுதல், இறந்து உயிர்த்தெழுதல். நான் இறக்க வேண்டும் ஆண்டவரே, நான் இறக்க வேண்டாம். இறக்க வேண்டும் ஆண்டவரே, நான் இறக்க வேண்டாம். இதோ உயிர்த்தெழ வேண்டும் ஆண்டவரே, நான் உயிர்த்தெழ வேண்டாம். இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே நான் உயிர்த்தெழ வேண்டாம். இந்த நடைபயணம் எனக்கு உயிர்ப்பை தர வேண்டாம். இதோ இந்த ஜபம் எனக்கு உயிர்ப்பை தர வேண்டாம். இந்த ஜபத்தினுடைய இல்லம் எனக்கு உயிர்ப்பை தர வேண்டாம். ஆபிரகாம் உயிர்த்தெழுந்த பிள்ளையாய் இருந்தாரே, ஈசாக்கை பற்றி கொள்ளவில்லையே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே. இதோ அதுபோல இந்த அன்னாள் சாமுவேலை பற்றி கொள்ளவில்லையே, கொண்டு வந்து கொடுத்தாரே, சொன்ன சொல்லின்படி இதோ துறந்து 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 என் மீதும் பற்றற்று நின்றாரே. அந்த பற்றற்ற நிலைதானே உயிர்ப்பின் நிலை. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என் வீட்டிலே எத்தனை பொருட்கள் வைத்திருக்கிறேன் பற்றுடையது என்று சொல்லி, என்னை சுற்றி எத்தனை உறவுகளை வைத்திருக்கிறேன் பற்றுடையது என்று சொல்லி, எனக்கென்று இதோ பட்டம் பதவி பெயர் என்று எதெல்லாம் வைத்திருக்கிறேன். அப்படியே ஜெபிச்சுட்டே வாங்க. தயவு செய்து அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட கொடுங்க. இறக்கிறேன், இறக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் அவற்றிற்கு இறக்க தயாராக இருக்கிறேன். நான் கல்லறையில் சாக மாட்டேன், கல்லறைக்கு போக மாட்டேன். நேர ஆண்டவரே, உம்முடைய விண்ணகத்திற்கு இந்த நாளில் வந்து விடுவேன். உயிர்த்த பிள்ளையாய், உயிர்ப்பின் பிள்ளையாய் நான் மாறி விடுவேன். இனி எனக்கு அழிவே இல்லை, எனக்கு இனி கவலையே இல்லை. எனக்கு இனி நிச்சயமாக வருத்தமில்லை, வலி இல்லை, வேதனை இல்லை, அவமானம் இல்லை, அசிங்கம் இல்லை. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அப்படியே ஜெபிச்சிடுவாங்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த உண்மையை அறிய செய்தவரே, இந்த நடைபயணத்தின் எனக்கு சிறந்த கனியை தந்தவரே, ஆசீர்வதித்தவரே, இதோ 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 என் மகிழ்ச்சிக்கு வழிகாட்டி விட்டீரே, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு வழி திறந்து விட்டீரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, நன்றி ஐயா, நன்றி. அன்பு குழந்தைகளே, எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர்
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். இரக்கமிகு இறைவா, எம் அன்னையாம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் நம்பிக்கையின் நாயகர்களாக திகழவும் நீர் அவர்கள் சார்பாக இருக்கிறீர் என்பதை தங்களது வாழ்வின் கண்டு துணிவுடன் நற்செய்தி பணி செய்யவும் மக்களை நம்பிக்கையின் ஒளியில் வழிநடத்தி உமது அருளையும் மீட்பையும் பெற்றுத்தர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமிகு இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகிறோம். தங்களது நல்வாழ்வை மட்டும் சிந்திப்பவர்களாக எம் நாட்டு தலைவர்கள் செயல்படாது மக்களின் நல்வாழ்வை எண்ணுபவர்களாக இருக்கவும் மக்களுக்காக பணிகளை துணிந்து முன்னெடுக்கவும் அருள்தாரும். மேலும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் நல்வாழ்விற்காகவும் உழைக்கும் அரசாக எம் நாட்டில் அரசு மலர்ந்திட அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமிகு இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் பங்கு சமூகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும். மேலும் நாங்கள் அனைவரும் ஆபிரகாமை போல உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் ஆளப்படவும் தளராத மனத்துடன் நம்பிக்கை வாழ்வில் வளரவும் சிறப்பாக உமது துணை கொண்டு துணிவுடன் வாழ்வில் சவால்களை எதிர்கொள்ள அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமிகு இறைவா, குழந்தை பேற்றிற்காக காத்திருக்கும் திருமணமான தம்பதியருக்காக மன்றாடுகிறோம். வயதான ஆபிரகாம் சாராள் தம்பதியருக்கு ஈசாக்கை அருளியது போல குழந்தை பேற்றிற்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு அவர்கள் விரும்பும் விதமாக குழந்தை செல்வங்களை தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உமது பேரின்ப பெருங்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இத்தவ முயற்சிகளால் எங்கள் வாழ்வு புனிதமடைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் பிறந்தார், சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நடைபயணமாக வந்திருக்கிறோம். இதோ நம்முடைய வேர்வை வீணாகாது, நம்முடைய இந்த கஷ்டம், இந்த வலி, வேதனை வீணாகாது. இதோ ஆண்டவரை நோக்கி இந்த பயணத்திலே நமக்கு இது உறுதியை தரும், நம்பிக்கையை தரும், அசைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தரும். எனவே ஒரு 3 நிமிடம் இப்போது திருப்பலியினுடைய மைய நேரம். அன்பு குழந்தைகளே, நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நீங்கள் என்ன தேடி வந்தீர்களோ, இந்த தவ காலத்தில் எந்த விண்ணப்பத்திற்காக, எந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரின் பாதம் தேடி வந்தீர்களோ, இப்போது அது நிறைவேறுகிற நேரம். என்னை தயவு செய்து ரொம்ப நம்பிக்கையோடு, அந்த அபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கையை போல, அந்த அன்னாளுக்கு இருந்த நம்பிக்கையை போல, ஒரே ஒரு குழந்தை தான், 2 பேருமே. ஏன் குழந்தையை சொல்லுகிறது விவிலியம் என்றால், அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய சென்டிமெண்ட். ஏன்னா உடம்புல இருந்து உயிரா பிறந்தது, நம்மை போலவே பிறந்தது, நம்முடைய வண்ணத்திலும் நம்முடைய ஒரு வாரிசு என்று, நம்முடைய தலைமுறை, நான் செத்தாலும் என் பிள்ளையினால என் பேர் நிற்கும்னு நம்ம நம்புகிறோம். நம்முடைய ராஜ்யங்களை நாம் நம்பவில்லை, நம்முடைய உடைமைகளை அல்ல, சொத்துக்களை அல்ல, நம்முடைய பட்டம் பதவிகளை அல்ல. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் மீது அதிகமாக இமோஷனல் அட்டாச்மெண்ட் யாருக்கும் வந்துடும். எனவே தான் விவிலியம் இதோ ஈசாக்கை பற்றி பேசுகிற பொழுதும், சாமுவேலை பற்றி பேசுகிற பொழுதும், இதோ அவருடைய பெற்றோர் ஆபிரகாமை பற்றி பேசுகிற பொழுதும், அன்னாவை பற்றி பேசுகிற பொழுதும், ஏன் பிள்ளை, ஏன் இயேசு தந்தைக்கு பிள்ளையாக, மகனாக ஏன் வந்தார் என்றால், அதான் சென்டிமெண்ட். தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக பலி கொடுத்த கடவுள், அதை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. தன்னுடைய ஒரே பதவியையே நமக்காக துறந்த கடவுள் என்றோ, அல்லது தன்னுடைய பெயரை துறந்த கடவுள் என்றோ சொன்னால் அது 3வது சென்டிமெண்ட். அன்பு குழந்தைகளை, தயவு செய்து இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு நில்லுங்க. உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் வேற ஏதாவது சென்டிமெண்ட் இருந்தா, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வேற ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்தை பிடிச்சிட்டு இருந்தா, அது என்னவா ஆனாலும் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா இருக்கலாம். அன்பு குழந்தைகளை, அந்த இடத்துல ஆண்டவரை வைங்க. இங்க இருந்து போகும்போது உயிர்த்த பிள்ளையா போகணும், உயிருள்ள பிள்ளையா போகணும், முகம் தெளிச்சலான பிள்ளையா போகணும், உயிர் படைந்த பிள்ளைகளா போகணும். இங்க இருந்து போகும்போது உங்க உள்ளத்துல மகிழ்ச்சி பொங்கி பூரிப்படையணும், அப்படியே பொங்கி வழியணும். பார்த்த உடனே அப்படியே பூரிப்பு,
உள்ளுக்குள்ளே பிரகாசம் பிரகாசம், முகத்தில் அப்படியே மெர்க்குரி லைட் போட்ட மாதிரி அப்படியே முகம் முழுவதும் பிரகாசிச்சு நிற்கணும். உடல் முழுவதும் அப்படியே நல்ல நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கணும். அன்பு குழந்தைகளை தயவு செய்து இந்த ஒரு 3 நிமிடம் நல்ல நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆண்டவர் இந்த அப்பத்தை ரசத்தை மாற்றுகிற பொழுது நம்முடைய உள்ளத்திலும் அப்படி ஒரு அதிசயத்தை, நம்முடைய வீட்டிலும் அப்படி ஒரு அதிசயத்தை இந்த நேரத்தில் நாட்டுகிறார். தயவு செய்து நடந்து வந்திருக்கிறீங்க. இந்த 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 கஷ்டம் வீணா போயிடக்கூடாது. அது காணிக்கையை ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதமா திரும்ப வரணும். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசேப்பர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம் 2000 ஆண்டுகளாக உயிரோடு உள்ள ஜெபம், ஆற்றலோடு உள்ள ஜெபம். இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். முன்னாடி
இவ்வார திருப்பலி அறிவிப்புகள் 26ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்குவாலயத்தில் திருப்பலி, நண்பகல் 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. 27ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கும் மாலை 7 மணிக்கும் புனித அந்தோனியார் நவநாள் தொடர்ந்து திருப்பலி. 28ஆம் தேதி புதன் நண்பகல் 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு சிலுவைப்பாதை தொடர்ந்து திருப்பலி. 29ஆம் தேதி வியாழன் காலை 6 மணிக்கு பங்குவாலயத்தில் திருப்பலி, நண்பகல் 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. 1ஆம் தேதி வெள்ளி நண்பகல் 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு பிகேபுதூரில் திருப்பலி தொடர்ந்து சிலுவைப்பாதை, மாலை 7 மணிக்கு பங்குவாலயத்தில் சிலுவைப்பாதை தொடர்ந்து திருப்பலி. 2ஆம் தேதி சனி பங்கு அளவில் திருப்பயணம். 3ஆம் தேதி ஞாயிறு தவக்காலத்தின் 3வது ஞாயிறு காலை 7:15க்கு விகேபுதரிலும், காலை 9:15க்கு பங்குவாலயத்திலும், நண்பகல் 11:30க்கு ராஜகோபாலப்பேரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வார திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் மரியன்னை அன்பியம். மரியன்னை அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை சூசையப்பார் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். வரும் 10ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு பங்கு அளவில் நடைபயணம். நம் கிளை கிராமமான ராஜகோபாலப்பேரிக்கு நடைபயணமாக செல்வோம். திருப்பலியை தொடர்ந்து அரசு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவர்கள் அனைவரும் பீடத்திற்கு முன் வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். இவர்களுக்கான சிறப்பான ஜெபம் ஏறெடுக்கப்படும். பங்கு அளவிலான தவக்கால திருப்பயணம் இந்த ஆண்டு வருகிற 2ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. அன்று அதிகாலை சுரண்டையிலிருந்து கிளம்பி அருகிலுள்ள 14 ஊர்களில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு சிலுவைப்பாதை தலத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து தியானித்து ஊர் திரும்ப இருக்கின்றோம். 1 காமநாயக்கம்பட்டி புனித பரலோக அன்னை ஆலயம், 2 வண்டானம் புனித சவேரியார் ஆலயம், 3 துறையூர் கோவில்பட்டி புனித வளனார் ஆலயம், 4 துலுக்கப்பட்டி மலை மீது அமைந்துள்ள தரகுமலை மாதா ஆலயம், 5 சிறுலிபுத்தூர் குழந்தையேசு ஆலயம், 6 ராஜபாளையம் சகாயமாதா ஆலயம், 7 செண்பகத்தோப்பு நீர்வீழ்ச்சி, 8 சிவகிரி குருசுமலை மாதா ஆலயம், 9 சிவகாசி ஆரோக்கிய அன்னை ஆலயம், 10 வாசுதேவநல்லூர் புனித சூசையப்பர் ஆலயம், 11 புளியங்குடி உலக மீட்பர் ஆலயம், 12 சேர்ந்தமரம் புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயம் ஆகிய ஆலயங்களுக்கு சென்று சிலுவைப்பாய் தியானிக்க இருக்கின்றோம். இந்த தவக்கால திருப்பயணத்தை புனித அந்தோனியார் ஜெபக்குழு ஒருங்கிணைத்து வழி நடத்துகிறார்கள். இந்த ஒரு நாள் திருப்பயணத்துக்கு பயண கட்டணமாக நபர் ஒருவருக்கு 3 வேளை உணவும் குடிநீர் உட்பட ரூபாய் 650 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்திருப்பயணத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்கள் பெயர்களை நமது பங்கு தந்தையிடமோ அல்லது திரு அருள்ராஜ் அவர்களிடமோ பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்றும் இறைபணியில் புனித அந்தோனியார் ஜெபக்குழு. பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே நீங்கள் பெருமையுடன் வருக. உங்கள் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் உங்கள் பணி நலம் பெறுக. ஆலமரம் போல நீங்கள் வாழ அதில் 1000 பறவைகள் இளைப்பார இயேசு பாலன் உங்களை தாளாட்ட உங்கள் கருணையை நாங்கள் பாராட்ட. அகரக்கட்டு மண்ணினுடைய வித்தாக பாலை மறை மாவட்டத்திற்கு கிடைத்த சொத்தாக எங்கள் சுரண்டை மண்ணிற்கு கிடைத்த 8வது முத்தாக யோகக்கார பங்கு தந்தை சோசப்ராஜடிகளாரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது சொல்லி உங்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தந்தை இன்னும் 5 ஆண்டுகளில்
மேலும் 5 ஆண்டு எங்களோடு பணி செய்ய வேண்டும். ஒரு பாசமான தந்தை, அன்பின் சகலம், அறிவின் இருப்பிடம். அந்த தந்தை அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த மகனை பாளை மறை மாவட்டத்திற்கு தானமாக அர்ப்பணித்தார்களே சவரிமுத்து புரோமினா அம்மையார் அவர்களுக்கு சுரண்டை இறை மக்கள் என்று நாங்கள் நன்றி உள்ளவராயிருப்போம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருப்பலிக்கு அகரக்கட்டிலிருந்து வருகின்ற நமது பாசத்துக்குரிய தந்தை அலேசியா துரைராஜ் அடிகளார் அவர்கள் வாடியூர் மேலவிஞ்ஞானபுரத்தில் இருக்கின்ற போது வந்து இங்கே திருப்பலி நிறைவேற்றி பாசமாக இருப்பார்கள். தந்தை அவர்கள் இன்றைக்கு அகரக்கட்டிலிருந்து நடபயணமாக வந்து இந்த புனித ஆலயத்தை சந்தித்து வந்ததற்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். நான் சாமி அவர்களை சில நேரம் பார்க்க போகும்போது கூட என்னை அன்போடும் பாசமாகவும் உபசரிப்பார்கள். அப்படி ஒரு பாசமான தந்தை வந்திருக்கிறார். சகோதரி அத்தனை பேருக்கும் நன்றி. நான் தந்தை அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம பங்கு தந்தைக்கு என் துணைவரை இழந்தவுடன் என்னை கூப்பிட்டு பீட்டு இதையும் கவுத்தி நீங்கள் கவலைப்படக்கூடாது, நான் இருக்கேன், அருள் சகோதரி இருக்காங்க, பார்த்துக்கிடுவாங்க என்று என்னை ஆறுதல் சொன்னார்கள். என் மகள் திருமணம் நடைபெற்றது. நான் தந்தையர்கள் சொன்னோம் எதையும் நினைக்கக்கூடாது, நான் இருக்கேன், பார்த்து பல்வேறு வகையில் எனக்கு செய்தார்கள். நான் உண்மையிலே அவர்களுக்கு என் உயிர் உள்ளவரை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி. தந்தை அவர்களை என்ன செல்லாமல் போய் சாப்பிட்டீங்களா சாமின்னு கேட்டால் சாப்பிட்டோம் பீட்ரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாசமான தந்தையை நாங்கள் பற்றியிருக்கிறோம். நாங்கள் சுரணை மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அற்புதமான ஆசீர்வாதத்திற்குரிய இந்த மாலை நேரம் நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை அலாய்சி துரைராஜ் அவர்கள் ஒரு ஆன்மீக சூறாவளி என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே ஆன்மீகம் நிறைந்து பொங்கிய அளவிலே இருக்கும். குறிப்பாக வாரந்தோறும் ஒவ்வொரு இடத்திற்கு நடைபயணம் என்று அவர்கள் போவது பெரிதல்ல. அவர்களோடு எல்லோரும் இணைந்து இத்தகைய காரியத்தை செய்வது உண்மையிலேயே அகரக்கட்டிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தந்தை அவர்களுடைய ஆன்மீக பணிகள், இன்னும் இந்த சமூக பணிகள், கல்வி பணிகள், பள்ளிக்கூடம் எல்லாம் அந்த நேரத்திலிருந்து அவ்வளவு அருமையான முறையிலே, சிறப்பான முறையிலே 12 வரை இருக்கின்ற காரணத்தினால் அதை இன்னும் சீரும் சிறப்புமாக எல்லா ஊர்களுக்கும் பெயரோடும் புகழோடும் கொண்டு செல்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்கள் இந்த நாளிலே நமது பங்கை தேர்ந்தெடுத்து இங்கே அழைத்து கொண்டு வந்தது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி. உரிமையோடு வந்தார்கள், நாமும் அவரோடு உரிமையோடு உறவு கொண்டாடி இருக்கிறோம். அதற்காக நான் ஊர் பொறுப்பாளர்களை கேட்டுக்கொண்டேன். எப்படி வருகிறார்கள்? ஒரு 500 600 பேர் வருவார்கள். எப்படி வரவேற்கலாம்? ஏனெனில் செவ்வாய்க்கிழமை நாம் ஏற்கனவே இந்த தங்கும் வசதி, கழிப்பிட வசதிகள், தண்ணீர் வசதிகள், உணவு பரிமாறுகிற முறையெல்லாம் ஏற்கனவே நம்முடைய அந்தோணியார் ஜெபக்குழு இணைந்து நின்று அதை சீரும் சிறப்புமாக செய்கிறார்கள். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது, எனவே சுரண்டை அன்பியங்களும் ஜெபக்குழுக்களும் பொறுப்பாளர்களும் இணைந்து நின்று வரவேற்று வருகிறவர்களை உபசரித்தால்தான் அது சிறப்பாக அமையும் என்கின்ற அடிப்படையில் கலந்து பேசிய பொழுது ஊர் பொறுப்பாளர்கள், இந்த அந்தோணியார் ஜெபக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எல்லோருமே அதை அழகாய் செய்வோம் என்று சொல்லி, இங்கேயே இந்த பயிற்சி செய்வோம் என்று சொல்லி, சுகாதாரமாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்று சொல்லி தேநீர் எல்லாம் அழகான முறையில் ஏற்பாடு செய்து அழகான முறையில் எல்லோரும் மகிழ்ச்சியாக அமர்ந்து இந்த மாலை நேரத்தை ஒரு ஜெப உணர்வோடு பெற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு அழகுற ஏற்பாடுகளை செய்தார்கள். எனவே அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நாம் நமது மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அன்பு குழந்தைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்கு தொடர்ந்து வளமுறை வாழச் செய்வாராக. எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமது தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இப்பேரன்பால் எங்கள் அன்பு நிலைத்திருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். அரசு தேர்வு எழுதுகிற குழந்தைகள் முன்ன வாங்க. மற்றவர்கள் தீர்த்தம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த மண்டபத்திலே மேலே ஏறி வாங்க. சைடில் நிற்கிறவங்க எல்லாரும் மண்டபத்தின் முன்னால் இந்த மண்டபத்தின் மேலே ஏறி வருவோம். இப்போது இறுதி பாடல் பாடப்படுகிறது. இவர்களுக்கு சிறப்பாக ஜெபித்து தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. பரிச்சை எழுதுகிறவங்க முன்னாடி வாங்க. நம்முடைய தந்தை நமக்காக ஒரு அழகான ஜெபத்தை ஏறெடுப்பார். அரசு தேர்வு எழுதுகிற எல்லா குழந்தைகளும் முன்னாடி வந்துருங்க. அன்பே உருவான இறைவா, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரையிலும் நீர்தாமே பிள்ளைகளின் பெற்றோர்களை, ஆசிரியர் பெருமக்களை, கல்வித்துறை அதிகாரிகளை, சத்துணவு பணியாளர்களை, அலுவலக பணியாளர்களை, இன்னும் பள்ளிக்காக ஜெபிக்கிறவர்கள், பள்ளிக்காக பொருளும் பணமும் கொடுக்கிறவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அரசு பொது தேர்வு எழுதுகிற 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பங்கில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காகவும், எல்லா பள்ளிகளிலும் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நீரே நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தருளும், படிப்பில் ஆர்வத்தை கொடுத்தருளும். பரீட்சை எழுதுகிற பொழுது அவர்கள் கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி நிறைந்த மதிப்பெண்கள் பெறுவதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிற பொழுது சோர்வின்றி நல்ல உடல் உள்ள ஆன்மீக பலத்தோடு அவர்கள் பரீட்சை எழுதுவதற்கான ஆசீர்வாதத்தை தாரும். பயங்களை நீக்கும், இன்னும் நல்ல தைரியத்தை கொடும். அவர்கள் பரீட்சை எழுதி அந்த பேப்பர்களை திருத்துகிற ஆசிரியர் பெருமக்கள் நல்ல மனதோடு அவர்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் கொடுப்பதற்கான ஆசீர்வாதத்தை கொடும். பிள்ளைகள் மாநில அளவிலான தேர்வுகளை அவர்கள் பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் மாநில பிள்ளைகளாக அவர்கள் மாறவும், பள்ளியில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று பள்ளியிலும் முதல் மாணவர்களாக அவர்கள் திகழவும் வேண்டிய அருள் வரங்களை பொழிந்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மீக பலத்தை கொடுத்தருளும். பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் கருத்தோடு படிக்க, ஆண்டவரிடம் விசுவாசத்தோடு ஜெபித்து அவர்கள் படிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தாரும். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்முறை தேர்வுகள், இன்னும் பொது தேர்வுகள், தனித்தேர்வுகள், தகுதி தேர்வுகள், திறன் தேர்வுகள் அனைத்தையும் எழுதுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து, இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதித்து நல்ல முறையில் பரீட்சை எழுதிய ஆசீர்வாதங்களை தந்தருளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கும், உங்களுக்கு பின்னும் உங்களுக்கு தாயும் தந்தையுமாக இன்னும் ஞானத்தை அருளுகின்ற கடவுளாக இருந்து தூயாவின் கொடைகள், வரங்கள், கனிகளை தந்து நீங்கள் ஒவ்வொரு பரீட்சையிலும் நிறைந்த மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ள நீங்களே உங்களை தயாரித்து எழுதி மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.